தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்து கூறி கூட்டணியை உறுதி செய்தார். பிறந்தநாள் வாழ்த்து கூறி கூட்டணியை உறுதி செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணி உடைகின்ற சூழ்நிலையில் உள்ளது. ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணி அப்படியே உள்ளது. ஆனால் தற்பொழுது தொகுதியில் சீட்டு பஞ்சாயத்து உள்ளது. கூட்டணி எந்த நேரமும் உடையும் என்ற சூழ்நிலை உள்ளது. திமுக கூட்டணியில் ஒரு முக்கிய அங்கமான காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கப் போவதாக பேசப்பட்டு வருகின்றன. இதற்காக தேசிய தலைமையே ஒரு நபரை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ரகசிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் காங்கிரஸ் கூட்டணி திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்து வருகின்றனர். காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி வைக்கிறதா வைக்கலையா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று பிறந்தநாள் வாழ்த்து கூறி காங்கிரசுடன் கூட்டணியை உறுதி செய்தார். ஆம், இன்று சோனியா காந்தியின் 79வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். சோனியா காந்தி தன்னுடைய 79வது பிறந்தநாளை இன்று கொண்டாடுகிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பாரா தெரிவிக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்தது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் பக்கம் சாய்கிறதாக கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை சோனியா காந்திக்கு மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து கூட்டணியை உறுதி செய்துள்ளார். கூட்டணியை உறுதி செய்வதற்காகவே அவர் பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் என்று கூறப்படுகிறது. அதாவது காங்கிரஸ் தங்களுடைய கூட்டணியை விட்டு வெளியே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக சோனியா காந்திக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் திமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகின்றனர். ஆனால் பிரியங்காவோ தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார். தமிழக காங்கிரஸ் கட்சியினர் பெரும்பாலானோர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க விரும்புகின்றனர். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா அல்லது வெளியேறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.